Hello media students, Halo Alkanes and Halo Arenes. இந்த சாப்டர்ல இருந்து in-text questionsல question number 3 கான ஆன்சரை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Write the structures of dihalogen derivatives of propane. ரொம்ப ஈஸியான question. முதல்ல ப்ரோப்பேனோட ஸ்ட்ரக்சர் என்ன? ப்ரோப் அப்படின்றப்ப 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கணும், கரெக்டா? ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ப்ரோப்பேன் அல்கேன் சிங்கிள் பாண்ட் கண்டெய்னிங் காம்பவுண்ட். அப்போ இந்த கார்பன் பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது, கார்பன் பக்கத்தில் எப்போவுமே 4 பாண்ட் இருக்கணும். 3 பாண்டு குறையுது, 3 ஹைட்ரஜன் போட்டுட்டேன். இந்த கார்பன் பக்கத்தில் 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, 2 ஹைட்ரஜன். இந்த கார்பன் பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குது, 3 பாண்டு குறையுது, 3 ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி எந்த காம்பவுண்டுக்கு வேணால் நம்ம ஸ்ட்ரக்சரை ஈஸியாக எழுதலாம். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ப்ரோப்பேனோட டைஹாலஜன் டெரிவேட்டிவ் பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஹாலஜன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாலஜன் அப்படிங்கிறப்ப யார்? பொதுவாக நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். அவர் ஃப்ளூரினாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம். ரைட்டா? 1. ஸோ நம்ம எக்ஸ்ன்னே போட்டுப்போம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த ஹாலஜனை வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இன்னும் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைஹாலஜன் டெரிவேட்டிவ். அப்போது ப்ரோப்பேனில் 2 ஹாலஜன் இருக்கணும். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் பேஸ்டு கொஷின்லாம் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் கேம்ஸ் மாதிரி தான் இது. ரைட்டா? CH3H2 CH3 இப்படி இருக்குது. இப்போ நம்ம எக்ஸே நான் போட்டுக்க போகிறேன், சரியா? இப்போ 2 ஹாலஜன் தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்பனில் ஒரு ஹாலஜன் போடுறேன். இப்போ இந்த கார்பன் இருக்குல்ல, இதுக்கிட்ட ஒரு ஹாலஜன் போட்டுடுறேன். மீதி இருக்கிறத அப்படியே போட்டுடுறேன். CH3யா? இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹெச் எடுத்தால் தான் ஒரு ஹாலஜன் போட முடியும். அதனால் இங்கே மிச்சம் இருக்கிற ஒரு ஹெச்சை போட்டுட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும் CH3 இருக்குது. ஒரு ஹெச்சுக்கு பதிலாக ஒரு எக்ஸ் போட்டேன். அப்போ மிச்சம் CH2 இருப்பார். நீங்கள் இதை சிஎல்னு கூட போட்டுக்கலாம். இந்த காம்பவுண்டோட பேர் என்ன? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ 1,2 டைஹாலோ ப்ரோப்பேன். வேறு மாதிரி இந்த 2 ஹாலஜன் ஆட்டம்ஸை கொடுக்க முடியாதா அப்படின்னா இங்கே கொடுத்தோம்ல, இப்போ என்ன பண்ணலாம், இப்படி கொடுக்கலாம்ல, கரெக்டா? அப்போ எப்படி எழுதலாம்? 3 C நான் போட்டுடுறேன். இந்த 2 கார்பனில் கொடுக்குறேன், எக்ஸு எக்ஸு கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை சுற்றி 3 பாண்ட் இருக்கணும், 3 பாண்டு குறையுது, 3 ஹைட்ரஜன். இப்போ இதுக்கு 3 பாண்ட் இருக்குது, 1 பாண்டு குறையுது, 1 ஹைட்ரஜன். 2 பாண்ட் இருக்குது, 2 ஹைட்ரஜன். சரியா? ஸோ அடுத்த காம்பவுண்ட் இது தான். பட் இதுக்கு பேர் வச்சு பாருங்களேன். இப்போ நம்பர் இங்கேருந்து கொடுப்பீங்க, ஏன்னா இங்கே தானே சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. அப்போது 1 2 3. இதோட பேர் என்னது? 1,2 டை ஹாலோ 1,2 டைஹாலோ ப்ரோப்பேன். கரெக்டா? இந்த 2 காம்பவுண்டும் பாருங்களேன், ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் பேர் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகே? ஸோ இது கிடையாது, அதுதான் இது. இப்போ 1லையும் 2லையும் 2 ஹாலஜன் போட்டோம்ல, இப்போ 1லையும் 3லையும் போடலாம்ல. ஸோ பாருங்கள், 3 கார்பன் ஆட்டம்ஸை போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு ஹாலஜன் கொடுத்துட்டேன், லாஸ்ட் கார்பனில் ஒரு ஹாலஜன் கொடுத்துட்டேன். 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது, 2 ஹெச். 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது, 2 ஹெச். 2 பாண்ட் இருக்குது, 2 குறையுது, 2 ஹெச். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி. இப்போ இவருக்கு பேர் என்ன? இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ இவரோட பேர் 1,3 டைஹாலோ ப்ரோப்பேன். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா? கட்டாயமாக கிடையாது, ஏன்னா அங்கே 1,2ல் ஹாலஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே 1,3ல் ஹாலஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை. பட் இன்னொரு விதமாக நம்ம இந்த ஹாலஜன் ஆட்டம்ஸை கொடுக்கலாம். எப்படின்னா, இப்போ 2 வேறு வேறு கார்பன் ஆட்டம்க்கு கொடுத்தோம்ல, ஒரே கார்பன் ஆட்டம்க்கும் இந்த 2 ஹாலஜன் கொடுக்கலாம்ல, கரெக்டா? ஸோ பாருங்கள், ஸோ சி 3 கார்பன் போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்பன்லேயே டைஹாலஜன் டெரிவேட்டிவ்னு தானே சொல்கிறாங்க. நான் 2 ஹாலஜனையும் கொடுத்துட்டேன். இப்போ மிச்சத்தை கனெக்ட் பண்ணிடுறேன். இவருக்கு ஒரு பாண்டு தான் இருக்குது, 3 பாண்டு குறையுது, 3 ஹெச். இவருக்கு 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, 2 ஹெச். இவருக்கு 3 பாண்ட் இருக்குது, 1 பாண்டு குறையுது, 1 ஹெச்.
அப்போ இவர் எப்படி சொல்லலாம்னா CHX2 CH2 CH3 இப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது? ஒரே கார்பன்லே 2 ஹாலஜன். அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன். பேர் என்னவா எழுத முடியும்? 1 1 2 ஹாலஜன் இருக்கு. டைஹாலோ மீத்தேன். புரியுதா? சப்போஸ் நான் இந்த 2 ஹாலஜனையும் இந்த கார்பனில் போடுறேன், அப்போ என்ன ஆகும்? இதை மாதிரி தான். அப்போ இங்கேருந்து நம்பர் கொடுப்போம். திரும்பவும் அகெயின் வில் பி கெட்டிங் 1 டைஹாலோ மீத்தேன். ஸோ அந்த பாசிபிலிட்டி ரூல்ட் அவுட். ஓகே, இப்போ வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? செகண்ட் கார்பன்லே 2 ஹாலஜனையும் நம்ம கொடுக்கலாம் தானே. அப்போது கார்பன் கார்பன் கார்பன், இதெல்லாம் செகண்ட் கார்பன். இவருக்கிட்ட 2 ஹாலஜனையும் நான் கொடுக்குறேன். இப்போ கனெக்ட் பண்ணிடுறேன். இது CH3, இதுவும் CH3. பாண்டெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டா? இப்போ இதோட பேர் என்னது? செகண்ட் கார்பனில் 2 ஹாலோ. அப்போ 2,2 டைஹாலோ ப்ரோப்பேன். ஸோ நான் பொதுவாக அவங்க கேட்டதுனால நான் ஹாலோ அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் Cl போடலாம், Br போடலாம், I போடலாம், யார் வேணால் போடலாம். ஸோ ப்ரொப்பேனோட டைஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ் இவங்க 4 பேராக மட்டும்தான் இருக்க முடியும்.